நமது செய்தியின் எதிரொலியாக கோவை மாவட்டம் ஆனைமலை வட்டம் கோட்டூர் பேரூராட்சிக்குட்பட்ட 10வது வார்டில் சாலை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோட்டூர் பேரூராட்சி கணபதி நகர் மக்களின் 18 வருட வனவாசம் முடிவுக்கு வருமா? தார் சாலை அமைத்து தரப்படுமா? நாங்கள் இங்கே 18 காலமாக இங்கே குடியிருக்கிறோமுங்க. இந்த ரோடு பாதை பஞ்சாயத்து மூலியமாவோ கட்சிக்காரங்களோ தாசில்தார் மணிகாரர் எல்லாமே பார்த்துட்டு போய் இந்த 18 வருஷமாக ரோடே போட்டு தரவே இல்லைங்க. ரெண்டாவது தண்ணி இடுப்பு கட்டி தண்ணி நின்றுக்குமுங்க. நின்னதுக்கு பிறகு நாங்களும் எத்தனையோ ட்ரிப்பு சண்டை பண்ணி கேட்டு பார்த்து போடவே இல்லைங்க. இப்போ அதுக்கு பிறகு இப்போதைக்கு இங்கே நாங்கள் பொதுமக்களுக்கு ஒரு 200 குடும்பத்துக்கு பக்கம் வாழ்ந்துட்டுருக்குறோமுங்க. அந்த 200 குடும்பத்தில் படிக்கிற குழந்தைங்க மட்டும் ஒரு 50 பேர்த்துக்கு பக்கம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறாப்பிள்ளைங்க. இதில் கீழே வலிக்கு விட்டு கீழே விழுந்தும் கூட தண்ணி சேத்துக்குள்ளே விழுந்து எந்திரிச்சும் கூட ஸ்கூலுக்கு போனாங்க குழந்தைங்க. அப்போ இப்போதைக்கு அந்த மண்ணுகளை இந்த சுருக்கி மண்ணை கொண்டுட்டு கொட்டிட்டு போய்க்கிறாங்க. ரோடு நல்ல முறையாக போட்டு கொடுக்குமாறு நான் உங்களை தாழ்மையுடன் மிக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊர் பேர் சொல்லுங்கள். இந்த ஊர் கணபதி நகர், விக்னேஸ்வரா ஸ்கூல் அருகில் கணபதி நகர், கோட்டூர் மலையடி பட்டினங்க, 10வது வார்டு. வேலைன்னு வந்துட்டா நாங்கள் வெள்ளக்கார மாதிரி. இது கோட்டூர் பேரூராட்சியின் கடமை உணர்ச்சி. நான் கால் இல்லாதவங்க, ஒரு கால் இல்லாதவன் நான் நடக்க முடியாதுங்க. எனக்கு ஒரு கண்ணு தான் தெரியும், ஒரு கண்ணு தெரியாது. சேருமா இருக்குங்க, பூரா சேரு மாதிரி இருக்கு. நாங்கள் எந்த வசதியும் இல்லை. அலைஞ்சாத்தான் கஞ்சி இல்லைன்னா இல்லைங்க. 250 ரூபா கூலிக்கு தான் நாங்கள் போவோம். 4 நாளைக்கு போவோம், 4 நாளைக்கு கூலி இருக்காதுங்க. அதுதான் கஞ்சி இல்லைன்னு இல்லை. 100 மக்கள் நடக்கணும். சின்ன ஜெருசுக்கு குழந்தைங்க கொஞ்சம் எல்லாம் படிக்கணும். தண்ணிக்குள்ளே தான் நடந்து போவோம். தண்ணிக்குள்ளே தான் நடந்து போவோம். நடந்து போகையில விழுந்துருவோம். வெட்டி போகிறதுக்கு 500 செலவு பண்ணோம். எத்தனையோ கஷ்டத்துல எல்லாம் இருக்கிறோமுங்க. ஆனால் சொன்னால் யாருமே கேட்கறது இல்லைங்க. ரோடு வசதி எங்களுக்கு நல்ல முறையாக செஞ்சு கொடுக்கும். ரோடு வசதி நாங்கள் நடக்கிற மாதிரிங்க செஞ்சு கொடுத்தா போதும். அரசு அதிகாரிகிட்ட மனு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்து போட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் கொடுத்துருக்கோங்க. ஆனால் நாங்கள் சொன்னால் எடுக்கிறது இல்லைங்க. எத்தனையோ தாட்டி கொடுத்தாலும் எடுக்கிறதே இல்லைங்க. எங்கள் பேச்சு தண்ணி பைப் மட்டும் காசு வலின்னா மட்டும் வரிக்கு மட்டும் ஆள் வந்துடுவாங்க. அப்புறங்க என்ன சொல்றாங்க, நீங்க பள்ளிக்கூடத்துல படுத்துக்குங்கண்ணா, கிளவியா இருந்தா போய் படுத்துக்கலாங்க.